ஸோ இன்றைக்கும் இப்பொழுதும் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆராதனை பண்ணுறது பிடிக்கும்? இது நான் கேட்கவே வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக ஆண்டவரோட பிரசன்னத்தில் நம்ம பாடி ஆண்டவரை துதிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும் அல்லவா? ஆமென். ஸோ இந்த ஆராதனையை நம்ம பாடலோடு மட்டும் நிறுத்தாமல் நம்ம வாழ்க்கை மூலமாக எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறது அப்படின்ட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் பேச போகிறேன். ஸோ நம்ம நிறைய முறை யோசிப்போம், ஆராதனை அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் போய் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மேபி அது சர்ச்சாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு யூத் மீட்டிங்காக இருக்கலாம். ஒரு பிளேஸ் போய் தான், ஒரு பில்டிங் போய் தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய முறை யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறதுனால, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால எப்பொழுதும் எங்கேனாலும் அவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்குது. We can worship him anytime, anywhere. That is the speciality. தாவீது வேதத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுகிறார். ஸோ எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். தாவீதோட வாழ்க்கையை பார்க்கும் போதும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருந்தார். அவர் தோல்வி அடையும் போது, அவர் பாவம் செய்த பொழுது, அந்த சூழ்நிலையில் கூட அவர் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தார், ஆண்டவரை பற்றி பாடிக்கொண்டே இருந்தார். அவர் சந்தோஷமான நேரத்தில், அவர் வெற்றி அடையும் போது கூட ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருந்தார். அதனால தான் ஒரு முழு தேசத்துக்கு அவர் ராஜாவாக, ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்தார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், லெட் எவ்ரி திங் தட் ஹாஸ் பிரெத் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அல்லவா? நம்மளுடைய சுவாசத்தை, நம்மளுடைய ஜீவனை நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு டெட் பீயிங் போல் இருக்கிறோம். அதுக்கு யூஸே இல்லாத மாதிரி இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இந்த ஆராதனை என்னும் ஆயுதத்தை யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம எல்லாத்துலேயும் தோற்று போயிடுவோம். நமக்கு ஒரு ஷீல்டு இருக்காது, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஆனால் நம்ம ஆராதனையை நம்ம ஆண்டவருக்கு செய்யும் பொழுது, துதிய அவருடைய பிரசனத்தில் நம்ம எழுப்பும்போது அது நமக்கு ஒரு ஷீல்டு போல் இருக்குது, ஒரு வெப்பன் போல் இருக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை காத்து கொள்வார். அதை மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை தருவார். ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிறது, எப்படி நம்மளோட வாழ்க்கையில் இதை பயன்படுத்துறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Worship is a way of protecting ourselves in the presence of God. ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆராதனை ஒரு ஆயுதமாக இருக்கிறது, ஒரு வழியாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆண்டவர் நமக்கு பேச வேண்டும் என்று இப்பொழுது 2 நிமிடங்கள் அவரிடத்தில் கேட்போமா? ஏசப்பா, எங்களோட நீர் பேசும் சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்குள் நீர் வையும் அப்பா. நீர் பேசும் அப்பா, நீர் பேசும் அப்பா, நீர் கிரியை செய்யும் அப்பா. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற, பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமாயதே, அற்பமும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, மாறும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக,
பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஸோ எதனால் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏசாயா 43:21 நம்ம பார்க்குறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அவர் ஆராதிக்கிறதுக்கு தான் நம்மளை அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். அவரோட துதியை நம்ம எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஸோ ஒரு சர்ச்சில் அந்த வீக் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கராக ஒரு பிஷப் வர்றதா இருந்துச்சு. ஸோ அந்த சர்ச்சோட பாஸ்டர் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாமே அவருக்கு ஆயத்தம் பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க சர்ச் மெம்பர்ஸில் ஒவ்வொரு வாரமும் ஒரே ஒரு லேடி மட்டும் எல்லா லைனுக்கும் அந்த பாஸ்டர் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சத்தமாக கத்துவாங்களாம். ஸோ அவங்க கத்தும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் அந்த ப்ரெசன்ஸே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அவர் யோசித்தார், சரி ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்பீக்கர் நம்ம கூப்பிட்ருக்கோம், இந்த பிஷப்க்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது, மேபி அவங்ககிட்ட போய் அந்த லேடிகிட்ட போய் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் சர்ச் முடிச்சுட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டுட்டு போய் அவங்ககிட்ட பேசினாங்க. சிஸ்டர், இந்த கம்மிங் வீக் மட்டும் இந்த சண்டே சர்வீஸில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு புது ஷூ வாங்கி தரேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்களும் புது ஷூவா, சரி நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் சொன்னாங்க. ஸோ அடுத்த வாரம் வந்துச்சு. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் அந்த பாஸ்டர். எல்லாமே நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கிறேன், இந்த தடவை எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் எக்ஸைட்டடாக போனார். ஸோ அந்த மெசேஜ் டைம் வரும்போது அந்த பிஷப் அவர் ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பித்தார். அன்னைக்கு பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சர்மனாக இருந்துச்சு. அது ஒரு ஃபயரி சர்மன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார். அண்ட் அந்த லேடி க்ரௌடில் நடுவில் உட்காந்துருந்தாங்க. அவங்களும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க, சரி அமைதியாக இருக்கணும். ஆனால் அவர் பயங்கரமாக பஞ்சாக கொடுத்து அவர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணார். அன்னைக்கு அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கடைசியில் அவங்க சத்தமாக ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அவர் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டார். ஸோ ஷூஸ் ஆர் நோ ஷூஸ், ஐ வில் பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு அவங்க சத்தமாக கத்துனாங்க. அவங்களுக்கு ஷூ கிடைக்குதோ இல்லையோ, நான் ஆண்டவரோட துதியை நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவரோட துதியை நமக்குள் வைப்பார். நம்ம அதை சொல்ல 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 ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம் நமக்குள்ளேருந்து பொங்கி வரும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை செய்யும் கிரியைகளை நம்ம கண்டு ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஸோ எப்போவுமே இந்த சந்தோஷத்தோடு இந்த துதியோடு நம்ம எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தாவீது எப்படி எப்பொழுதும் என் வாயில் ஆண்டவரோட துதி இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி நம்ம வாயிலும் அவரோட துதி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நம்ம வாழ்க்கை மூலமாக எப்படி இந்த ஆராதனையை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க முடியும்? ரோமர் 12:1 நம்ம பார்க்குறோம். யாராவது வாசிக்க முடியுமா? நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். டு ஆஃபர் our bodies as a living sacrifice, holy and pleasing to God. அதுதான் ட்ரூ அண்ட் ப்ராப்பர் வர்ஷிப் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். புத்தியுள்ள ஆராதனை அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய முறை நம்ம ஹோலியாக இருந்துட்டா போதும் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். நம்ம பரிசுத்தமாக இருந்துட்டா போதும், என் வார்த்தைகள்லாம்
நான் கரெக்டாக யூஸ் பண்ணணும், நான் எவ்ரி சண்டே சர்ச் போயிடணும், நான் பைபிள் வாசித்தணும், நான் ஜோம் பண்ணிட்டா போதும், ஆண்டவருக்கு நான் கொடுக்குற ஆராதனை இதுதான் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். நம்ம நிறைய பாடல்கள் பாடி அவரை துதிச்சா போதும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நம்மளுடைய சரீரத்தையே நம்ம அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஸோ என்ன நம்ம செஞ்சாலும் அதை நம்ம கவனமாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள வைகளாக நம்ம செஞ்சு நம்ம வாழ வேண்டும். ஸோ இதில் 5 திங்ஸ் இருக்குது, எப்படி நம்ம சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, முதலாவது நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளுடைய பிஹேவியர்ஸ் அண்ட் நம்மளோட ஜீவனை ஆண்டவருக்கு கனம் பண்ணுற அளவுக்கு நம்ம வாழ வேண்டும். ஸோ நம்ம என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம பேசுகிறோம், நம்ம சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஒரு நடிப்பு நடிச்சுட்டு, ஆனால் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஹஸ்பண்டோட சண்டை போடுறது, பிள்ளைகளோட சண்டை போடுறது இருந்தால் தட் இஸ் நாட் ஆனரிங் காட். அந்த ஆண்டவருக்கு கனம் கொண்டு வராது. இல்லைன்னா நம்மளோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தால், கெட்ட கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருந்தால், அது ஆண்டவருக்கு கனம் உள்ள வாழ்க்கையாக இருக்காது. இல்லைன்னா ஸ்கூலில் ஒரு மாதிரி இருந்துட்டு, வீட்டில் ஒரு மாதிரி இருந்துட்டு, நம்ம சர்ச் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி இருக்கும்போது அது ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்காது. ஸோ எங்கே நம்ம போனாலும், யார் பார்த்தாலும் சரி, யார் பார்க்கலனாலும் சரி, நம்ம ரோட்டில் தெரியாதவங்கக்கிட்ட கூட நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்ம ஷாப்கீப்பர்கிட்ட, இல்லைன்னா நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நம்ம பைக்கில் போகும்போது கூட யாராவது குறுக்க வந்தால் கூட அந்த நேரத்தில் கூட நம்மளுடைய வாழ்க்கையை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். அது கஷ்டமான சூழ்நிலையில தான் டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு தான் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளேருந்து கிரியை செய்வார். இதை நீ செய், இதை நீ செய்யாத அப்படின்ட்டு அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஸோ இந்த காரியத்தில் முதலாவது ஆண்டவருக்கு கனம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நம்மளோட சரீரத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நிறைய முறை நம்ம சரீரத்தை நம்ம மறந்துடுவோம். நம்ம தூங்க மாட்டோம், ஒழுங்காக செக்கப்புக்கு போக மாட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சு கொள்ள மாட்டோம், இல்லைன்னா ஹைஜீன் ஒழுங்காக பண்ண மாட்டோம். அது ஏதோ ஒன்று, நான் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறதுக்கு என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை நம்ம மறந்துடுவோம். ஓடிட்டே இருப்போம். எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு லாஸ்ட் மினிட்ல கிளம்பும் போது நம்மளோட சரீரம் பாதிக்கப்படுகிறது. ஸோ எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய சரீரத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நம்ம ஆண்டவருக்காக ஓட முடியும். ஸோ நம்மளுடைய சரீரத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், டு சர்வ் அதர்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது, அவங்களுடைய தேவையான நேரத்தில் நம்ம போய் உதவி செய்யும்போது ஆண்டவருக்கு நம்ம கனத்தை கொண்டு வரோம். அது ஆண்டவருக்கு செய்யும் ஆராதனையாக இருக்கிறது. பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது, இல்லைன்னா ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யும்போது ஆண்டவருக்கு நம்ம செய்கிறது படி அது காணப்படும். நான்காவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பர்பஸ், நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்பெஷல் பிளானை நம்ம அவர்கிட்டேருந்து அறிந்து அதை வாழும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துகிறோம். நம்மளுடைய விஷஸின் படி, நம்மளோட டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகள் படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோன்னா அது நமக்கு கனத்தை தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். நமக்கு நம்மளுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்கு அது மகிமை கொண்டு வராது. பட் எல்லாத்தையும் வெறுத்து, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர், நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர், என்ன என்னோட வாழ்க்கையை வச்சு நீர் செய்ய வேண்டும் என்று நீர் வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு காண்பியும் அப்பா. நான் என்ன படிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கே போக வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம வாழும் பொழுது ஆண்டவருக்கு நாம் கனத்தை கொடுக்குறோம். அது சில டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்ச காரியத்தை நம்ம விட்டுட்டு அதை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவருக்கு கனம் வரும். ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வச்சுருப்பார். அவருக்கு his thoughts are higher than our thoughts, his ways are higher than our ways.
அவர் வழிகள் நம்மளோட வழிகளுக்கு எவ்வளோ ஹையராக இருக்குது, எவ்வளோ மேலே இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சு நம்ம அதை செய்ய வேண்டும். சில டைம்ஸ் புரியாது, ஆனால் கடைசியில் அவர் வெளிப்படுத்துவார். ஸோ அவர்கிட்ட தெரிஞ்ச நம்மளோட பர்பஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும். 5வது, ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். எல்லா காரியத்துக்கும் அவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரித்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நிறைய முறை நம்ம எந்திரிச்ச உடனே புலம்ப ஆரம்பிச்சிடும். எனக்கு இது இல்லை, அது இல்லை, பில்லை கட்டணும், நான் சாப்பாடு போடணும், எனக்கு இங்கே லோன் கட்ட வேண்டும் அப்படின்ட்டு எல்லாம் அந்த மென்டாலிட்டியில் தான் நம்ம எந்திரிச்சு புலம்பிகிட்டே இருப்போம். ஐயோ என்னோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு தான் நம்ம யோசித்துட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் என்னோட தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், அதற்காக நன்றி அப்படின்ட்டு சொல்லி சொல்லி நம்ம பாசிட்டிவாக எல்லாவற்றையும் அவருக்கு நன்றி சொல்லி வாழும் பொழுது அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். இல்லைன்னா அது எனக்கு நடக்காது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், பார்த்து கொள்வார், நீர் எனக்கு இருக்கிறீர் சுவாமி, அதற்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு செய்திருக்கிறீரப்பா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி சொல்லும்போது அவருக்கு நம்ம கனத்தை கொண்டு வரும். ஸோ இந்த 5 திங்ஸ் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம சரீரம் மூலமாக நம்ம வாழ்க்கை மூலமாக அவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஸோ நம்மளோட ஆராதனை என்ன பேஸ் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பைபிளில் பார்க்கும்போது யோவான் 4:23-24 படி யாராவது வாசிக்கிறீங்களா? ஸோ இந்த வசனத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். சில பேர் ஒன்று எடுத்துட்டு இன்னொரு காரியத்தை மறந்துடுவாங்க. ஆவியில் அவரை துதிச்சுட்டு அவரை ஆராதிச்சுட்டு உண்மையை மறந்துடுவாங்க, இல்லைன்னா உண்மையில் துதிச்சுட்டு ஆவியை மறந்துடுவாங்க. ஆனால் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த ஆவி இன்ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் மஸ்ட் ஒரிஜினேட் ஃப்ரம் யோர் ஹார்ட், ஃப்ரம் விதின். சின்சியராக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த காரியங்கள், அவர் செய்ய போகும் காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க வேண்டும். உண்மையிலும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் நம்ம வாசித்து அதை அறிந்து நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும். ஹூ காட் இஸ், வாட் ஹீ இஸ் லைக், அதை தெரிஞ்சாதான் நம்ம அதை சொல்லி சொல்லி ஆராதிக்க முடியும். ஆண்டவர் பற்றி தெரியலன்னா அவரை எப்படி ஆராதிக்க முடியும்? ஸோ வேதத்தில் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஹூ இஸ் காட், வாட் இஸ் ஹீ லைக், வாட் இஸ் ஹீ நீட் ஃப்ரம் அஸ், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு அவரை ஆராதிக்க வேண்டும். இட் மஸ்ட் பி ரூட்டட் இன் த ரியாலிட்டி ஆஃப் த பைபிள், ஆஃப் த பிப்ளிக்கல் ரெவலேஷன். ஸோ நம்ம ஆராதிக்கும் போது என்ன நமக்கு அந்த நேரத்தில் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், நமக்கு அது நல்லா இருக்குதா, நம்ம ஆராதிக்கும் போது நம்ம ஃபீல் குட்டாக இருக்குதா அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பி இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஆவியானவர் வழி நடத்துதலோடு இருக்கணும். அண்ட் உண்மையுள்ள டாக்ட்ரின் சரியாக பிப்ளிக்கல் ரெவலேஷனில் ரூட்டடாக இருக்க வேண்டும். ஜீசஸும் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸோடைய ஆராதனையை பார்த்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். தே ஆனர் காட் வித் தேர் லிப்ஸ் பட் தேர் ஹார்ட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஹிம் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். மத்தேயு 15:7 வசனத்திலிருந்து 9 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் எப்படி அவர்களுடைய வாய்களால் அவரை ஆராதிச்சார்கள், உதடுகளால் ஆராதிச்சாங்க. ஆனால் அவர்களுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்துச்சு.
அவங்க செய்கிறதும் அவங்க சொல்கிறதும் மேட்சே ஆகலை. ஸோ நம்மளுடைய ஆராதனை உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம பர்சனல் லைஃப்பில் நம்ம ப்ரைவேட் ப்ரேயரில் எப்படி ஆராதிக்கிறோமோ அதே போல் தான் நம்ம வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம எப்படி சீக்ரெட்டில் நம்ம இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆராதனை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வீட்டுக்கு வெளியவா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஆண்டவருக்கு ஆனர் பண்ணுற மாதிரி நம்ம வாழ வேண்டும். ஸோ நம்ம இந்த ஃப்ரேஸ் நிறைய பேர் கேட்டிருக்கோம், காலியான பாத்திரம் நிறைய சத்தம் போடும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம காலியான பாத்திரமாக இருக்கக்கூடாது, நம்ம ஆவியானவர் நிறைந்த பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் துதியின் சத்தம் வெளியே வரும். இல்லைன்னா தேவையில்லாத சத்தம் தான் வரும், டிஸ்டர்பிங் சத்தம் தான் வரும், இரிட்டேட்டிங் சத்தம் தான் வரும். ஸோ நம்ம துதியின் சத்தம் கேட்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும். அண்ட் நம்மளுடைய இருதயத்தில் வேதம் பதிந்து இருக்க வேண்டும். ஸோ அது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 2 காரியம் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ இந்த ஆராதனை நம்ம வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்து நம்ம ஆராதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பைபிளில் மியூசிக் மூலமாக ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இட் ஷோஸ் த பவர் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 16:25-34 நம்ம பால் அண்ட் சைலஸ் அவங்க பிரிசனில் இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போது மிட் நைட் நேரத்தில் அவங்க ஆண்டவருக்கு பாடல்கள் பாடி, ஹிம்ஸ் பாடி, ஜெபத்தோடு ஆராதிச்சிட்டு இருந்தாங்க. எல்லா பிரிசனர்ஸும், அவங்க சுற்றி இருந்த எல்லா ஜெயிலில் இருந்த மக்களும் அவங்க பாடுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு வயலண்ட் எர்த் குவேக் வந்துச்சு. ஒரு எர்த் குவேக் அந்த பிரிசனோட ஃபவுண்டேஷன் எல்லாமே அதிர விட்டுருச்சு. அது ஷேக் ஆகும்போது அந்த பிரிசன் டோரும் அந்த ஜெயிலோட கதவும் திறந்துருச்சு. அண்ட் அவங்க செயின் எல்லாமே அவங்க கையிலேருந்து விழுந்துருச்சு. இட் பிகேம் லூஸ். அண்ட் அந்த சத்தம் கேட்டு அந்த ஜெயிலர் எந்திரிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவர் பயந்தார். அப்போது பால் அவரை பார்த்து, அந்த ஜெயிலர் ஐயோ என்னை கொண்டு போட்டுருவாங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா, ஸோ நான் அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி செய்கிறதுக்கு முன்பாக பால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அவர் சொன்னார். அப்போது அந்த ஜெயிலர் கேட்டார், இதெல்லாம் பார்த்து கேட்டார், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது பாலும் சைலஸும், நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது, இயேசுவை நம்பும்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஜெயிலர் அவர்களுடைய வீட்டுக்கு கூட்டு போய் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் ரட்சிக்கப்பட்டார்கள், பேப்டைஸ் ஆனாங்க. அண்ட் இது நிமித்தம் அந்த முழு வீடும் ரட்சிக்கப்பட்டது. ஸோ அவர்களுடைய ஆராதனை மூலமாக ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதை பார்த்து ஒருவரும் அவருடைய குடும்பத்தினரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற ஆராதனை மூலமாக அந்த இடமே அதிர்ற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். மற்றவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அவங்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். உங்களே ஒரு பாத்திரமாக உபயோகப்படுத்துவார். அந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஆராதனை. இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் ரெண்டுமே கலந்து நீங்கள் ஆராதிக்கும் போது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பார்களாம். ஹிம்ஸ் பாடி, சாங்ஸ் பாடி, சத்தமாக ஜோம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணுவாங்களாம். அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் அதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. எப்படியாவது இவங்களை ஏதாவது செஞ்சு அவங்கள ஒழிச்சிடணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார்,
கண்டிப்பாக இவங்களை ஏதாவது பண்ணி அவங்கள ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு சொன்னார். ஸோ அவர் ஒரு மெஜிஷியன்ட்ட போய் உங்ககிட்ட இருக்கிற பிக்கெஸ்ட் டெவிலை நீங்கள் அனுப்புங்க அந்த வீட்டுக்கு, அவங்களுக்கு எப்படியாவது ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவர் கையில் பணத்தை கொடுத்து அந்த டெவிலை அனுப்ப சொன்னார். அவரும் அதை செய்தார். அந்த டெவில் அந்த வீட்டுக்கு போன ஸ்பீட்லே திருப்பி ஓடி வந்துடுச்சான். திருப்பி ஓடி வந்துச்சு. அப்போது அந்த மெஜிஷியன் கேட்டார், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ திருப்பி அந்த வீட்டுக்கு என்னை அனுப்புனா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அந்த வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது, எரியுது, அவங்க வீட்டுக்கிட்ட போனாலே எரியுது, என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு அந்த டெவில் சொல்லிச்சு. அந்த மெஜிஷியனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த டெவில் தான் என்னோட பிக்கெஸ்ட் டெவில், இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. அவங்க என்ன என்னோட பெரிய மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க, யார் அவங்க அப்படின்ட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அந்த போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டார். நீங்கள் என்ன மந்திரம் பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்னார், நான் எந்த மந்திரமும் பண்ணல, நான் ஒவ்வொரு காலையிலையும் என் குடும்பத்தோடு எந்திரிச்சு நான் ஆண்டவர்கிட்ட பாடல் பாடி நாங்கள் ஜோம் பண்ணுவோம், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். யார் இந்த இயேசு, யார்கிட்ட நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, கொஞ்சம் அவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்லி கேட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் அந்த மெஜிஷியனை ஆண்டவர்கிட்ட வழி நடத்தினார். அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செய்கிற ஜெபம், நம்ம செய்கிற ஆராதனை மற்றவங்க பார்க்கும்போது நீங்கள் யார்கிட்ட ஜோம் பண்ணுறீங்க, என்ன உங்ககிட்ட அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு நம்மளோட ப்ரேயர்ஸ் அவ்வளோ வல்லமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை செய்வார். அந்த தாகத்தோடு தான் நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரேயரில் அவ்வளோ வல்லமை ஆண்டவர் வைக்க போகிறார். உங்கள் பாடல்களில் அவ்வளோ வல்லமை ஆண்டவர் வைக்க போகிறார். நீங்கள் செய்கிற ஆராதனையில் அவ்வளோ வல்லமை இருக்க போகுது. நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா தடைகளும் உடைந்து விழும். உங்களுடைய ஃபேமிலிக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது அவர்களுடைய மனதை ஆண்டவர்கிட்ட அவர் நெருக்கி வைப்பார். அவர்களுடைய பாவ பழக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். நீங்கள் ஒரு ரீசனாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற ஜெபம், நீங்கள் செய்கிற ஆராதனை அற்புதங்களை கொண்டு வரும். மற்றவங்களுக்காக நீங்கள் செய்கிற ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை என்மேல் நீர் வையும் சுவாமி என்று கேட்போமா? எல்லாரும் எழுந்து நின்று அவரிடத்தில் ஒரு நிமிடம் கேட்போமா? ஏசப்பா, என்னை நீர் உபயோகப்படுத்தும் அப்பா. ஒரு ஆராதனை என் பாத்திரமாக நீர் என்னை உபயோகப்படுத்தும் சுவாமி. உம்மை ஆராதிக்கும் பாத்திரமாக என்னை உபயோகப்படுத்தும் சுவாமி. காலியாக இருக்கக்கூடாதப்பா, ஆனால் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் அப்பா. வரங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் சுவாமி. உம்முடைய ஆவினால் நிரம்பி இருக்க வேண்டும் சுவாமி. எங்க போனாலும் நீர் என் கூடவே வாரும் சுவாமி. வாரும் அப்பா. நான் செய்யும் சின்ன ஜெபத்துல கூட அவ்வளோ வல்லமை இருக்க வேண்டும் அப்பா என்று கேளுங்க. ஏசப்பா, என்னை நிரப்பும் அப்பா. உம்முடைய ஆவினால் நிரப்பும் சுவாமி. ஆவினால் நிரப்பும் அப்பா என்று கேளுங்க. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆராதனையின் பாத்திரமாக மாற்றுகிறார். எல்லா சுய புத்திகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீங்க கொடுங்க. ஆசைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுங்க. மனுஷிகத்தை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுங்க. உம்முடைய ஆசைகளை எனக்கு தாரும் அப்பா என்று கேளுங்க. நீர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறீர் என்று காண்பியும் சுவாமி. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை உபயோகப்படுத்தும் அப்பா. அதை நான் செய்யும் போது உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன் சுவாமி. என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தைகளாக மாற்றும் சுவாமி. தீர்க்க தரிசன வார்த்தைகளாக மாற்றும் சுவாமி.
என்னோட பிஹேவியர், என்னோட நேச்சர் எல்லாவற்றையும் உண்மை இமிட்டேட் பண்ற அளவுக்கு மாற்றும் சுவாமி. என்னை பார்க்கும்போது இயேசு இவக்குள்ள இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அப்பா. இயேசு இவனுக்குள்ள இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் சுவாமி. என்னை மாற்றும் அப்பா, என்னை மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா என்று கேளுங்க, என்று கேளுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சுவாமி. என்னோட கரங்களை நீர் ஸ்திரப்படுத்தும் என்று கேளுங்க. எனக்கு நேரத்தை தாரும் சுவாமி. வழிகளை நீர் திறந்து தாரும் சுவாமி. கதவுகளை திறந்து தாரும் சுவாமி என்று கேளுங்க, கேளுங்க. ஏசப்பா என்னை உபயோகப்படுத்தும் சுவாமி, என்னை உபயோகப்படுத்தும் சுவாமி, என்னை உபயோகப்படுத்தும் அப்பா. ஒவ்வொரு நாளும் என்னோட புலம்பிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே உம்மை ஸ்தோத்திரிக்கும் வார்த்தைகளாக மாற்றும் அப்பா. உம்முடைய ஆனந்த தைலத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பி, உம்முடைய ஆனந்த தைலத்தால் நிரப்பி உம்முடைய ஸ்தோத்திரிக்கும் வார்த்தைகளாக தாரும் சுவாமி. உம்மை துதிக்கும் வார்த்தைகளாக மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும் சுவாமி. நன்றியுள்ள இருதயத்தால் நீ நிரப்பும் சுவாமி. நீ மாற்றும் அப்பா, என் இருதயத்தை மாற்றும் சுவாமி என்று கேளுங்க. இப்பொழுது அவருடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் அவர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். எங்க போனாலும் அங்க உம்முடைய அற்புதங்கள் நடைபெற வேண்டும் அப்பா, நடைபெற வேண்டும் அப்பா. அப்படி என்னை மாற்றும் அப்பா, என்னை உபயோகப்படுத்தும் சுவாமி என்று கேளுங்க. இப்பொழுது அவர் இறங்குகிறார். ஏசப்பா, யாரெல்லாம் கேட்குறாங்களோ உம்முடைய ஆவினால் நிரப்பும் அப்பா. அவர்களை பயன்படுத்தும் சுவாமி, பயன்படுத்தும் அப்பா. அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும் அப்பா. அவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் அப்பா. பலவீனங்கள் எல்லாம் மறையட்டும் சுவாமி. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இப்பொழுது ஓடி போகட்டும் சுவாமி, ஓடி போகட்டும் அப்பா. எல்லா வழிகளும் இப்பொழுது போகட்டும் அப்பா. நடக்க முடியலையே, என்னால உட்கார முடியலையே என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாரும் சுவாமி, சுகத்தை தாரும் அப்பா. என்னால ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியலையே என்று சொல்ற ஒவ்வொருவருக்கும் உடைய பலத்தினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. எல்லாத்தையும் நான் மறக்கிறேன் என்று சொல்கிறவருக்கு உடைய ஞானத்தை தாரும் சுவாமி, மெமரி பவரை தாரும் சுவாமி. என்னால பேச முடியலையே, எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு கான்பிடன்ஸே இல்லையே என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய தைரியத்தை தாரும் அப்பா, தைரியத்தை தாரும் சுவாமி. நீரே அவர்கள் உம்முடைய ஆவியினால் நிரப்பி அந்த ஞானத்தை தாரும் அப்பா, வரங்களால் நிரப்பும் அப்பா. You receive power when the Holy Spirit comes on you. Today God will fill you with the Holy Spirit. Today God will fill you with the Holy Spirit. Ask him. இப்பொழுது கேளுங்க, இப்பொழுது கேளுங்க. உம்முடைய வல்லமையால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. பேதுரு நடந்து போகும் பொழுது அவனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் அப்பா என்று கேளுங்க. எனக்கு அந்த அனுபவம் வேண்டும் அப்பா. அந்த க்ளோஸ்னஸ், உம்முடன் இருக்கிற க்ளோஸ்னஸ் வேண்டும் சுவாமி, நெருக்கம் வேண்டும் சுவாமி. எனக்கு தாரும் அப்பா. நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. அந்த தீர்க்க தரிசன வரம் எனக்கு தாரும் சுவாமி என்று கேளுங்க, என்று கேளுங்க. நான் உம்முடைய சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் செய்ய வேண்டும் சுவாமி. உம்முடைய சீஷர்கள் போல நான் செய்ய வேண்டும் சுவாமி. என்னை உபயோகப்படுத்தும் சுவாமி என்று நீங்க கேளுங்க, கேளுங்க. நான் ஆர்டினரியா இருக்க வேண்டாம் அப்பா, சாதாரண மனிதனாக இருக்க வேண்டாம் சுவாமி. உம்முடைய வல்லமையால் நிரம்பி இருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய வரங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் சுவாமி. ஞானத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் அப்பா என்று நீங்க கேளுங்க. ஆண்டவர் செய்கிறார், இப்பொழுது செய்கிறார். ஒவ்வொருவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். எல்லா தடையும் எடுத்து போடுகிறார். நீங்க முன்னேற முடியலையே என்று சொல்லி கொண்டு நீங்க வந்திருக்கலாம். என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி வந்திருக்கலாம். எல்லா தடைகளையும் இப்பொழுது உடைக்கிறார், உடைக்கிறார். கட்டுகளை உடைக்கிறார், எல்லா சாபங்களையும் உடைக்கிறார், எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிறார். எல்லா காரியத்திலும் விடுதலை, எல்லா காரியத்திலும் விடுதலை. எல்லா ஃபெயிலியர்ல இருந்தும் ஆண்டவர் உங்களை மீண்டும் எழுப்புகிறார், எழுப்புகிறார், எழுப்புகிறார். எல்லா தோல்வியும் எடுத்து போட்டு உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார், மீட்டு கொள்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பினதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆனந்த தைலத்தை ஊற்றும் அப்பா, அபிஷேகம் பண்ணும் சுவாமி. எல்லா காரியத்தையும் நீர் சந்தோஷமாக மாற்றும் அப்பா. இனிமே துக்கம் இல்லை, தோல்வி இல்லை, அவமானம் இல்லை.
அவர்களுடைய முகத்தை நீர் பிரகாசிக்கிற செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. இன்று முதல் எல்லா காரியத்துக்குள்ளும் தைரியமாக செல்ல போகிறார்கள் சுவாமி. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் மாற்றினதுக்காக நன்றி அப்பா. பலனை தந்ததுக்காக நன்றி, தைரியத்தை தந்ததுக்காக நன்றி, உங்களுடைய ஆவினால் நிரப்புனதுக்காக நன்றி அப்பா. அது எங்களுக்கு போதும் சுவாமி, அது எங்களுக்கு போதும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.